கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இறைவன் இன்றைய நாளில் ஒரு மகத்துவமான ஆசீர்வாதத்தை நம் மீது பொழிகின்றார். அவர் நம்மை குணமாக்குவதாகவும் முழுமையாக நம்மீது அன்பு கூறுவதாகவும் அவருக்கு நம்மேல் உள்ள சினம் குறைந்து விட்டதாகவும் அதனால் அவர் நம்மை மிகுந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்புவதாகவும் வாக்களிக்கின்றார். இந்த மேலான உண்மையை, மகத்துவத்தை யார் உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாக, பகுத்தறிவு உள்ளவர்களாக அறியப்படுகிறார்கள் என்று சொல்லி இறை வார்த்தை சான்று பகர்கிறது. நற்செய்தி வாசகத்தில் ஓநாயின் மனநிலையையும் ஆட்டுக்குட்டியினுடைய மனநிலையையும் பிரதிபலிக்கின்ற இறை வார்த்தை பகுதி பல நேரங்களில், பல சூழ்நிலைகளில் நாமும் கூட ஓநாயின் மனநிலையை கொண்டிருக்கிறோம். ஓநாயின் மனநிலை என்பது பணம், அதிகாரம், பட்டம், பதவி, புகழ் இவற்றின் மீது கொள்ளுகிற மோகம். இதனால் ஒரு மனிதனுக்கு வருகின்ற தலைகணம், ஆணவம், அகங்காரம், இப்பேற்பட்ட நிலையெல்லாம் ஒரு ஓநாயின் மனநிலையை குறிக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அதே ஆட்டுக்குட்டியினுடைய மனநிலை என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய அமைதி, இரக்கம், சாந்தம், பொறுமை, கனிவு, தாழ்ச்சி இவையெல்லாம் ஒரு ஆட்டினுடைய குணங்களாக உணர்ந்து கொள்ளப்படுகிறது. நாம் யார் என்பதை சீர்தூக்கி பார்த்தோம் என்றால், பிறரை அடக்கி ஒடுக்கி ஆளுகின்ற ஓநாயின் தன்மை படைத்தவர்களாய் இருக்கிறோமா, அல்லது ஆட்டுக்குட்டியின் மனநிலையோடு சாந்தமாய், பொறுமையோடு, அமைதியோடு இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம். இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் நம்மையே ஒப்புக் கொடுத்து செபிப்போம். ஆமென். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ரோமையர் ஆட்சி காலத்தில் 3ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான தொல்லைகளும் தொந்தரவுகளும் இருந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருந்தார் குருவானவர் எடல் என்பவர். ஒரு முறை எடல் அவர்களை அழைத்து ஒரு ரோமை கவர்னர் மிரட்டல் விடுக்கின்றார். உங்கள் கடவுளை நீங்கள் மறுதலிக்க வேண்டும். மறுதலித்தால் உயிர் வாழலாம். அப்படி இல்லை என்றால் உங்களை நான் சிறையில் அடைத்து துன்பத்திற்குள்ளாக்குவேன், உன்னை கொன்று போட்டு விடுவேன் என்று மிரட்டுகிறார். எல்லா மக்களும் பயந்தார்கள். அவர்களுக்குள் அச்சமும் பீதியும் இருந்தது. அப்பொழுது மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தின் ஒரு இறைவார்த்தை பகுதி. இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள் என்கிற வார்த்தையானது அந்த குருவானவர் எடல் அவர்களுடைய மனதில் ஆழமாய் பதிந்திருந்தது. ஆம், அதிகாரமும் பதவியும் இன்றைக்கு ஓநாயினுடைய மனநிலையை கொண்டிருக்கின்றன. பணத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம் என்கிற மனநிலை ஓநாயின் மனநிலையை குறிக்கிறது. அடுத்தவர்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும், அவர்களை மட்டம் தட்டி அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்பது
ஓநாயின் மனநிலையை குறிக்கிறது என்பதை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிறார் அந்த குரு எடல். இதனால் அவர் என்ன செய்தாராம், அடுத்த நாள் காலையில் அவருடைய நண்பர்கள் சில பேரை அழைத்து கொண்டு ரொட்டிகளை சுட்டு எடுத்துக்கொண்டு தண்ணீரையும் கூட எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு செல்கிறார். அந்த சிறையில் காவல் காத்து கொண்டிருந்த எல்லா பாதுகாவலர்களுக்கும் அந்த காவலாளிகளுக்கும் இவர் உணவு கொடுக்கின்றார். அந்த ரொட்டி துண்டுகளை வழங்குகின்றார். அவர்கள் வயிறு நிறைய தண்ணீர் பருக, தாகத்தை தணிக்க தண்ணீர் கொடுக்கின்றார். இவற்றையெல்லாம் அவர்கள் பார்க்கின்ற போது, இதோ நாங்கள் உன்னை பிடிக்க வந்தவர்கள், கிறிஸ்தவர்களாகிய உங்களை துன்புறுத்த வந்தவர்கள், உங்களை சிறையில் அடைக்க வந்தவர்கள், ஆனால் நீர் எங்களுக்கு இப்படி உதவி செய்கின்றீரே, உணவு கொடுக்கின்றீரே என்று சொல்லி மலைத்து போனார்களாம். 3 மாதம் கழித்த பிறகு அந்த ரோமை கவர்னருடைய மகள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு அவருடைய உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு படை வீரன் இந்த குருவானவள் எடல் செய்த அந்த நன்மைத்தனங்களை நினைத்து அவரிடத்தில் ஓடி வந்து, இப்படி என்னுடைய கவர்னருடைய மகள் மிகுந்த கொடுமைக்குள்ளாகி அவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார், நீங்கள் உங்களுடைய கடவுளிடத்தில் அந்த மகளுடைய உயிருக்காக செபியுங்கள், உடல் நலத்திற்காக மன்றாடுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, அதன் பிறகு இந்த குருவானவர் எடல் அவர்களும் அந்த மகளுக்காக வேண்டிக் கொள்ள அந்த மகள் பூரண உடல் உள்ள சுகம் பெற்றாராம். உடனடியாக அந்த கவர்னர் அழுகையோடு ஓடோடி வந்து கண்ணீர் மல்க அந்த குருவானவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு, பிறகு பின்னாளில் இவரும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவனுடைய ஒரு சாட்சியாக மாறினாராம். பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் ஓசேயா 14:4 இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர்களுடைய பற்றுறுதின்மையை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன், அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இந்த நிகழ்வோடு நாம் பொருத்தி பார்க்கும்போது இந்த இறைவார்த்தையினுடைய உண்மை நமக்கு புரியும். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்மில் பல பேர் கூட இந்த ஓநாயின் மனநிலையை தான் கொண்டிருக்கிறோம். எது ஓநாயின் மனநிலை? வேட்டையாடுகின்ற குணம், கூட்டமாக வந்து தாக்குகின்ற ஒரு மனநிலை, அதீதமான தைரியம், வலிமை, சூழ்ச்சி செய்யக்கூடிய தன்மை, இறைச்சிகளை வேட்டையாடி உண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த ஓநாயிடத்தில் உண்டு. இதனுடைய நடத்தை சந்தேகத்திற்குரியதாகவும் அதே நேரத்தில் எப்பொழுதுமே விழிப்போடு இருக்கக்கூடிய விலங்காகவும் இந்த ஓநாய் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது? இந்த உலகத்தினுடைய கடினமான தன்மையை, சூழ்நிலையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. மனிதர்களாகிய நாம் கூட இப்படிதான் இந்த கடின தன்மையோடு காணப்படுகிறோம். பிறரை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், தாழ்த்த வேண்டும், அடிமையாக வைத்திருக்க வேண்டும், தன்னுடைய பணம், தன்னுடைய பதவி, அதிகார பலம் என்று சொல்லி அடுத்தவர்களை ஒடுக்குகின்ற ஒரு மனநிலை என்பது இந்த ஓநாயின் மனநிலையை குறிக்கிறது. இந்த உலகம் கூட அப்படித்தானே பிரியமானவர்களே? வலிமை படைத்தவர்களுக்கு, ஆற்றல் மிக்கவர்களுக்கு, பணம் பலம் படைத்தவர்களுக்காகவே இந்த உலகம் இருக்கிறது. ஆட்டினுடைய தன்மை, ஆட்டினுடைய மனநிலை என்பது அமைதியான, சாந்தமான, பணிவும் பொறுமையும் நம்பிக்கையும் கொண்ட சாதாரண ஒரு எளிமையான வாழ்க்கையை குறிக்கிறது. அப்பாவித்தன்மையை வெளிப்படுத்துகிறது. எளிதில் எல்லாவற்றையும் நம்பக்கூடிய மனநிலையை குறிக்கிறது. இது கடவுளுக்கு கீழ்ப்படிதலை குறிக்கின்ற குணமாயிருக்கிறது. ஆட்டினுடைய தன்மை என்பது சாந்தம், பொறுமை, எளிமை, தாட்சி, பணிவு, இரக்கம். இது எல்லாமே ஆட்டினுடைய குணங்கள். நிச்சயமா இது இரண்டிற்கும் ஒரு போராட்டம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதுமே இந்த ஓநாய் ஆட்டை அடக்க வேண்டும்,
கொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் இது கங்கணம் கட்டி கொண்டிருக்கும். எப்படியாவது இதை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். ஆனாலும் கூட இந்த உலகத்தில் ஆண்டவர் ஆடுகளை வாழச் செய்கின்றார். அந்த ஆடுகளுக்கான ஆசீர்வாதத்தை தருகிறார். நாம் நேர்மையாளர்களாய் உண்மை மிக்கவர்களாய் இருக்கும்போது உள்ளத்தில் அமைதியும் நிம்மதியும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறது. இதனையே இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தின் அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான பகுதி. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி போல் மலருவான், லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான், அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும், அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும், லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். பிரியமானவர்களே, இந்த சமூகத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக, இந்த உலகத்திலே அதிகமாக ஒடுக்கப்பட்ட மக்களாக, அதிகமான தாக்குதலுக்கு உள்ளான மக்களாக இஸ்ராயேல் மக்கள் இருந்தார்கள். அதனால்தான் கடவுள் அவர்களை உயர்த்துகின்றார், தேடி வருகின்றார், அவர்கள் மீது இறை அருளை ஆசீரை பொழிகிறார். அதற்கான வார்த்தைகள் தான் இந்த இறை வார்த்தை பகுதி. அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள், கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள், திராட்சை கொடிகளைப் போல் செழிப்படைவார்கள், லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை மேன்மைப்படுத்துவதை, உயர்த்தி வைப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் கூட துறவரத்தில் ஈடுபடுகிறவர்கள், இறை பணியை செய்கிறவர்கள், கடவுளுடைய நற்செய்தியை உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் அறிவிக்கிறவர்களும் கூட இந்த ஆட்டின் மனநிலையை கொண்டவர்களாகவும், இந்த உலகத் தலைவர்கள் யார் யாரெல்லாம் இந்த நற்செய்தி பணியாளர்களை, இறை ஊழியர்களை, துறவிமார்களை துன்புறுத்துகிறார்களோ, அச்சுறுத்துகிறார்களோ, பயமுறுத்துகிறார்களோ, அவர்களை அடக்கி ஒடுக்குகிறார்களோ, அவர்களை குறிக்கின்ற ஓநாயின் மனநிலையை அது குறிக்கிறது. ஆனாலும் இறை ஆட்சி இந்த உலகத்தில் மலர கடவுள் மீண்டும் மீண்டும் ஆசிர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். எனவே இந்த ஆசீர்வாதத்தை நாமும் உணருவோம். நம் மனநிலை எப்படி? ஓநாயின் மனநிலையா அல்லது ஆட்டின் மனநிலையா என்பதை சிந்தித்தவர்களா இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறை அருளை பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.